கர்த்தருடைய திருநாமம் மயப்படுவதாக. இம்மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உமக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஆயுதமும், எவ்விதமான ஆயுதமும் அது எப்படி போகுமா? வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நீதி, கர்த்தரிடத்தில் இருக்கிற நீதி. அவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திர பாகம். உண்மையாகவே எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொத்து கொடுப்பது போல கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்க தாயோ தகப்பனோ உடைய சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு செய்வாங்க, ஒரு சொத்தை கொடுப்பாங்களனாலும் ஒரு பணத்தை கொடுப்பாங்கனாலும் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்ல. அதில் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு தான் என்ன உண்டு? 2 பங்கான சொத்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த புத்திர ஸ்வீகார அதிகாரம் அவன் குடும்பத்தில் தலைச்சம் பிள்ளைக்கு தான் கொடுத்துருக்கும். அப்போ அந்த மேன்மையான அந்த அதிகாரம், புத்திர ஸ்வீகார அதிகாரம் அவருக்குன்னு குடும்பத்தில் எல்லாரும் விட ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவர் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த தலைச்சம் பிள்ளைக்கு அது ஒரு பெரிய கனம், ஒரு மரியாதை, ஒரு மேன்மை. வீட்டில் தலைச்சம் பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த ஸ்தானத்தில் வச்சு சொல்றாரு, என் சுதந்திர வீகம் நீ, சுதந்திர வீதம் நீ. உனக்கு நான் என்ன சொத்து கொடுக்க போறேன் அப்படின்னா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்கவே வாய்க்காது. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நடி சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பிசாசு இந்த பகுதியிலேயே 3 விதமான ஆயுதங்களை நமக்கு விரோதமாக அவன் யூஸ் பண்ணுறான். அதுதான் இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. 14 வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை என்கிற ஆயுதம் வாசிமா. பயமில்லாதிருப்பாய், பயம் என்கிற ஆயுதம். திகிலுக்கு தூரமாவாய், திகில் என்கிற ஆயுதம். அது ஆமா, கொடுமை, பயம், திகில், இது உன்னை அணுகுவது இல்லை என்கிற காரியத்தை தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார். பிசாசு பயன்படுத்தக்கூடிய இந்த 3 ஆயுதங்களும் நம்ம வாழ்க்கையில நாம் தோய பண்ணும்படி, நாம் தேவனை விட்டு விலகி போகும்படி கூட பிசாசு இந்த 3 ஆயுதங்களை வைத்து நமக்கு பயன்படுத்துகிறான். அநேகருடைய வாழ்க்கையில இதை நம்ம கண்டு இருக்கிறோம். நாமும் அநேக நேரங்களில் இதை சந்திச்சிருக்கிறோம். நீங்க வாசிங்க அதே பகுதியில் 1ஆம் வசனம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. பிள்ளை பெறாத மலட்டு தன்மை, அது நம்ம பெற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. பிள்ளை இல்லாதவங்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க. 1000 சொத்து இருக்கட்டும், 1000 பட்டுப்புடவை இருக்கட்டும், 100 கோடி சொத்து வச்சிருந்தாலும் அந்த பிள்ளை இல்லைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கொடுமை தான். அல்லேலூயா. இல்லை என்பது ஒரு பெரிய கொடுமை. வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை, விருத்தி ஆகாத ஒரு நிலை என்பது மகா கொடுமை. வீட்டில் ஒரு செடி வைக்கிறோன்னா கூட அது வளரனால நம்ம மனசுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது. ஆசைப்பட்டு தேடி தேடி ஒரு பூச்செடியை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். அது வளரலை அப்படின்னா அது மனசு எப்படி இருக்குது? அதுலேயும் அது காஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும்? மனசே உடஞ்சிரும். அப்போ ஒரு வளர்ச்சி தான் நமக்கு என்னத்தை கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குது. இது போல் எதுவானாலும் பிஸ்னஸ், நீங்கள் செய்யக்கூடிய வேலை,
அதில் வரக்கூடிய உயர்வு, ஒரு பல வருஷமாக ஒரே இடத்துல நான் வேலை பார்க்குறேன், அதில் எனக்கு ஒரு உயர்வே இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் எந்த ஒரு உயர்வும் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. குடும்பத்துலேயும் அப்படியே குளத்து தண்ணி மாதிரி அப்படியே தேங்கி கிடக்குது. ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு உருவாக்குதல் இல்லை, ஒரு மேன்மை இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்ம எல்லாருடைய இருதயமும் என்ன பண்ணோம், அது ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். ஒருவேளை அப்படி நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக பிசாசு எழுப்பியிருக்கிற இந்த கொடுமையை, நான் கொடுமை என்கிற இந்த ஆயுதத்தை நான் முறித்து போடுவேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. முறித்து போட்டு அவர் என்ன செய்யறாராம்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பிசாசு உன்னை வளர முடியாதபடிக்கு பிடிச்சு அப்படியே அழுத்தி வைக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பலன் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, பலன் கொண்டு பெருகுவாய். ஏதோ சொத்தை, ஒரு சிலர்லாம் ரொம்ப குண்டா இருப்பாங்க, ஆனால் அப்படி தொட்டாவே டொபக்குன்னு வந்துடுவாங்க. ஒரு சிலர் வலுமோ தோலுமா இருப்பாங்கன்னா அவங்கள அடிக்கிற அடியை தாங்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த வலு பக்கமாக இடம் கொண்டு பெருகிறது சும்மா பொதன்னு ஏதோ ஒரு அப்படி இல்லை, அது ரொம்ப இருக்குமா, பலம் ஒருத்தரும் அசைக்க முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவது இல்லை. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. பிசாசு நினைக்கிறான், இவங்களுக்கு இந்த கொடுமையை செஞ்சு இவங்க உயரவே முடியாதபடிக்கு, இவங்க உயர்த்தப்படவே, உலக ஜனங்களுக்கு முன்னாலே இவங்க நாமும் உயர்த்தப்படாதபடிக்கு, இவங்க குடும்பத்தின் மத்தியில் இவங்க உயர்த்தப்படாதபடிக்கு நான் இவங்களுக்கு கொடுமையின் ஆயுதத்தை அனுப்பணும் அப்படின்னு நினச்சி அவன் பிளான் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் என்ன பண்ணுவேன்? முறித்து எறிவேன். முறித்து எறிவதோடு மாத்திரமல்ல, உன்னை நான் பலன் கொண்டு பெருக செய்வேன். அல்லேலூயா. உன்னை நான் உருவாக்குவேன், நான் உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாசம் இது நடந்தே தீரும். ஆவியானவர் வாக்கு கொடுத்தால் அதை நடத்தியே தீருவார். அல்லேலூயா. யாருக்கு நடத்துவார்னா உண்மையா விசுவாசிக்கிறாங்க. விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம பாட்டு வாக்குத்தத்தங்களை அள்ளி கூச்சிக்கலாம், ஆனா அதை நிறைவேறணும்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நிறைவேறும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இரண்டாவதாக நீங்க 4வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்பட. இரண்டாவது பிசாசின் ஆயுதம் பயம். பயம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்கே என்னென்ன விதமான பயம், எப்படியெல்லாம் பயம் உங்களை ஆளுகை செய்யுது? எந்தெந்த விதத்தில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? எதை குறித்தெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, பயம் என்கிற பிசாசின் ஆயுதம் நம்மை தாக்குமானால், நான் நிறைய இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை, எப்போவுமே ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய பிள்ளை, எக்ஸாம் எழுதுனாங்க. +2 ரிசல்ட் வரப்போது 3 நாளுக்கு முன்னால் அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. என்னன்னு கேட்டால், ரிசல்ட் வரும்பொழுது நான் மார்க் கம்மி ஆகிடுவேனோ, ஃபெயில் ஆகிடுவேனோன்னு ஒரு பயம். இதை யார்கிட்டே என்ன பண்ணல, சொல்லிக்க முடியல. மனசுக்குள்ளேயே வச்சு யோசித்து கடைசியில் முடிவை தேடிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எக்ஸாம் ரிசல்ட் வரும்பொழுது அந்த பிள்ளை தான் ஸ்கூல் ஃபஸ்ட். பிசாசோட ஆயுதம் எவ்வளோ மோசமானது நீங்கள் பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? அருமையான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில் இந்த பிசாசு கொடுக்கிற பயம், ஏதோ ஒரு பயம், உங்கள் வியாதியை குறித்த பயம், உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம், உங்கள் குடும்பத்தில் செயல்படாத ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், என்னவாகுமோ ஏதுவாகுமோ, நடக்காமே ஒரு சிலதான் நடந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்து பயந்துட்டு இருப்போம். சின்ன வயிற்று வலி தான் வரும், ஐயோ குடல் இறக்கம் வந்துட்டு இருக்குமோ, ஆப்ரேஷன் பண்ணிடணுமோ, 50,000 செலவாகும், 1 லட்சம் செலவாகும். ஒன்றுமே அங்கே இல்லை, சின்ன சூட்டு வலி தான். அங்கே போய் சும்மா விளக்கெண்ணெய் தேய்ச்சா சரியாயிடும். ஆனால் அதை உட்காந்து எவ்வளோ யோசிக்கிறது?
பயம் அவ்வளோ தூரம் யோசிக்க வைக்கும், இல்லாததையும் உருவாக்கிடும், பெரிய பெரிய சிந்தனைகளை நமக்குள்ளே கொண்டு வந்துடும். எப்பவுமே இந்த பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசோட பெரிய ஆயுதம். எரி நரகத்தில் தள்ளப்படக்கூடிய முதல் பங்காளர் யார் தெரியுமா? நல்லா சத்தமாக சொல்லுங்க. பயப்பட மாட்டீங்களே? இது பிசாசோட தந்திரமுள்ள. எதை குறித்து என்ன நடக்கட்டும், எப்படி நடக்கட்டும், கோமா ஸ்டேஜ்லேயே உங்கள் வீட்டில் ஒரு ஆள் படுத்துருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உயிரடையணும்னா கர்த்தர் உயிரடைய வைப்பார். போனான்னா எங்கே போகிறாங்க? அவங்க பரலோகம் போகிற ஆளாக இருக்கணும். அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க பரலோகத்துக்கு போயின்னு ஆண்டவரே அவங்க ஆத்மா காக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் யாரையும் கைவிடவே மாட்டார். இந்த பயம் என்கிற ஆயுதம் தேவனால முறிக்கப்படுகிறது. அதனால உண்டாகிற ஆசீர்வாதம் என்னவென்று 6ஆம் வசனத்தை வாசிங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று. ஏன் ஆண்டவர் தள்ளப்பட்ட மனைவி கைவிடப்பட்ட ஸ்திரீன்னு சொல்றாரு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்காது. கட்டின புருஷன் தான் கடைசி வரையில் இந்த சோறு போடுவார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் நம்ம இருப்போம். திடீர்னு போயிட்டா, இளம் வயதில் அதை விட்டுட்டு போயிட்டா, அந்த நிலைமையை அனுபவிக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அவங்களுடைய காலம், அவங்களுடைய எதிர்காலமே இருண்டது போல இருக்கும். என்ன செய்யணும் தெரியாது, அடுத்தது என்ன பண்ணணும் தெரியாது. அந்த விதவை இருப்புன்றது மகா வேதனைக்குரியது. கைவிடப்பட்ட எல்லாரும் இருப்பாங்க கூட, ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? யாருமே பக்கத்தில் இல்லாத மாதிரி இருக்கும், சுற்றி இருண்டு போன மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன, எங்கே காலை வைக்கணும், என்ன செய்யணும், ஒன்றுமே புரியாது. அதை தான் ஆண்டவர் அந்த இடத்துல விதவை இருப்பை குறித்து சொல்கிறார். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்த தனிமை, எல்லாரால கைவிடப்பட்டுட்டோமோன்ற ஒரு எண்ணம். அருமையான தெய்வஜனமே, இப்படி இருக்கிற நிலையில் உங்கள் சிந்தை வேதனைப்பட்டு கொண்டு இருக்குமானால், உங்கள் குடும்பம் கைவிடப்பட்ட நிலைமையில் நாங்கள் தனித்து இருக்கிறோம், எங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, என் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒதுக்கிருச்சு, அப்படிலாம் ஒருவேளை உங்கள் சிந்தனைக்குள்ளே போராடி கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 7ஆம் வசனத்தை வாசிங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். என்ன பண்ணுவாரா? அவர் உங்களை சேர்த்துக்கிறார். எல்லாரும் கைவிட்டு உதறிட்டாலும் அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை அணைச்சி சேர்த்துக்கிறார், அவங்கள சேர்த்து வச்சுக்கிறார். உன் தாயின் தகப்பனுமே உன்னை கைவிட்டாலும் என் உள்ளங்கைகளுக்குள்ளே உன்னை வரைந்திருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு கையை பிடிச்சு பக்கத்துல இழுத்து வச்சு மார்போட அணைச்சு, நான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு பாருங்க கர்த்தர். அந்த நம்பிக்கை ஈடானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, யார் உன்னை விட்டு போனா என்ன, நீ ஏன் கவலைப்படுற, நான் உங்களோட இருக்கிறேன், நான் உன்னை சேர்த்து கொள்றேன். பிசாசு கொண்டு வருகிற இந்த பயமாகிய ஆயுதம் முறிக்கப்பட்டு தேவன் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறார் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ள அவர் உருவாக்குறார். நான் உன்னோட இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்ல போறீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிங்க 11ஆம் வசனம். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிபட்டவள், தேற்றரவற்றவள். ஏன் இந்த எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, பெருங்காற்றில் அடிப்பட்ட ஒரு சூறாவளி அடிச்சுட்டு போனால் அந்த எப்படி நாசமாகன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கோம். ஒரே நாள் அடித்த மழை தான், காற்று மழையில் என்ன நடந்துச்சு, எத்தனை குடும்பம் அழிஞ்சுதுன்னே தெரில, எவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு கணக்கே இல்லை, இன்னும் இருக்காங்களா இல்லையான்றதே தெரியாமல் அங்கலாய்க்கிற ஒரு நிலைமை. எல்லாம் வாஷ் அவுட். பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் அப்படியே தண்ணியில் அடிச்சிட்டு போகுது, காரெல்லாம் பொம்மை கார் மாதிரி அடிச்சின்னு போகுது தண்ணியில், பார்க்கவே முடியல. அருமையான தெய்வஜனமே,
பெருங்காற்று எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடும். கிராமத்தையே வாஷ் அவுட் பண்ணிடுச்சு, ஒரு பெரிய சமுதாயத்தையே வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. அப்படி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டோம், இனி நாம் எழும்பவே முடியாது, இனி எழும்போது எப்படின்னு தெரியலையே, ஒரு பேரழிவு என் வாழ்க்கையில், இது ஒரு பெரிய அடிங்க, இதுலேருந்து எழும்புறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த ஆயுதத்தை முறிக்க தேவனால முடியும். அல்லேலூயா. தேவன் அதை முறித்து போட வல்லவராக இருக்கிறார். வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் இவ்விதமான அழிவையும் நாசத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் நீதிமானுக்கு வெளிப்படுத்தாமல் எதையுமே செய்ய மாட்டார். இப்போ உங்களுக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் வரும் என்பதற்காக அல்ல, பிசாசு உனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணணும்ன்றதை சொல்லியிருக்காரு. நான் என்ன செய்வேன் என்பதை இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீ பெருங்காற்றால் அடிபட்டாலும் அந்த ஆயுதத்தை பிசாசு உன் மேல பயன்படுத்தினாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், நான் முறித்து போடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் தேவன், பிசாசு அந்த ஆயுதத்தை வச்சு உங்களை நொறுக்க நினைச்சாலும் தேவன் அதை உடைத்து எறிவார். அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். திகிலுக்கு தூரமாவாய், உன்னை நான் அது உன்னை அணுகாதபடிக்கு நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. போராட்டம் வர்றத போலதான் இருக்கும், ஒண்ணுமில்லாம போயிருமோன்ற ஒரு பயம்லாம் இருக்கும். நம்ம நினைச்ச காரியங்கள் எதுவுமே நிறைவேறலையேன்ற ஒரு பயம் நமக்குள்ள வரும். என்ன ஆக போதோ, ஏதாக போதோன்ற ஒரு கலக்கமோ திகிலோ உங்க இருதயத்தை பிடிக்குமானாலும் கூட ஆண்டவர் சொல்ல, அதை நான் முறித்து போடுவேன். நான் அது உன்னிடத்துல வராதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன். உன்னை அணுகாதபடி அது அணுகுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதுவுமே உண்ட வராது, அப்படிதான் தெரியும். தூரமா புயல் எழும்பி உன்னை எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பிட்டு போயிருமோன்றது போல தூரத்துல நீ பார்ப்பேன், அது என்ன பண்ணாது, உங்ககிட்ட நெருங்காது. அந்த ஆயுதம் என்னால் முறிக்கப்படும் என்று சொல்லுகிறார். கொடுமை, பயம், திகில். இந்த திகிலான காரியத்துல இன்னொரு விஷயமும் சொல்றார் 15ஆம் வசனத்துல, உனக்கு விரோதமாய் மக்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூடுவாங்க, மனுஷங்க எழும்பிடுவாங்க. தாவீது அப்படிதான் சொல்றேன், எனக்கு என்னோடு கையிட்டு சாப்பிட்டவனே முதல்ல குதிகாலை என் தலை மேல தூக்கினான். சங்கீத புஸ்தகத்துல அவர் அப்படியா சொல்றார், அருமை தேவச்சனமே, அப்படி ஒரு வேலை உங்க இடத்துல அன்பா இருந்தவங்க, உங்களை நேசித்தவங்க உங்களுக்கு விரோதமா மக்கள் கூட்டி எழும்புனா கூட ஆண்டவர் சொல்றாரு, அது என்னால் கூட்டின கூட்டம் இல்லை. ஸோ பிசாசு தான் அதை என்ன பண்ணுறான், நமக்கு விரோதமாக மக்களை எழுப்பி விடுறான். இப்படி நம்ம எமக்கு விரோதமாக மக்கள் எழும்பும் போது நாம் என்ன டிசிஷன் எடுப்போம், நாம் என்ன முடிவு எடுப்போம் சொல்லுங்களேன். பிசாசு உங்களுக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டத்தை எழுப்பிட்டான், உங்கள் குடும்பத்திலே எழுப்பிட்டான், உங்கள் சொந்த உறவுகளை எழுப்பிட்டான், உங்கள் நண்பர்களை எழுப்பிட்டான், கூட வேலை செய்கிறவங்களை யாரையோ ஒருத்தரை எழுப்பி விடுறான். என்ன செய்யலாம், ஒன்று அவனை விட்டு நம்ம ஓடியாந்துருவோம், இல்லை அவனை ஓட போய் வைப்போம். ரெண்டுத்தில் இது ஏதாவது ஒன்று நாம் செய்வோம். ஆமாவா இல்லையா ஐயா, ஆமாவா இல்லையா? ஒன்று அவனை விட்டு நாம் ஓடி வந்துடுவோம், இல்லை அவனை ஓட வைப்போம். இது நம்மளுடைய செய்கை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 15ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். வேதம் சொல்லுது, உன்னை ஒடுக்கினவர்களும் உன்னை துன்பப்படுத்தினவர்களும் உன் காலடியின் தூளை நக்குவாங்க. உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. உண்மையாகவே வேத சத்தியம் அற்புதமானது என்பதற்கு இந்த ஒரு வசனம் பெரிய சாட்சி. இன்னைக்கு உலகமா சொல்லி கொடுக்கும், உனக்கு விரோதமா எழும்புறாங்களா, துஷ்டனை கண்டா நம்ம அப்பா அம்மாலாம் அதானே சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம தாத்தா பாட்டிலாம் அதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், தூர விலகிடணும். ஆனால் வேதம் என்ன திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு, வேதம் என்ன திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு, அவங்க உன் பட்சத்தில் வருவாங்க. அப்ப நீ ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்கணும், தயாரா இருக்கணும். வேணான்னு தூக்கி எறியக்கூடாது யாரையும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும், நம்மை சுற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உறவுகளும்
உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமான நேற்று ஒரு விஷயம், இந்த வயநாட்டில் அந்த இயற்கை சீற்றத்தில் சிக்கின ஒரு பாட்டியும், நீங்கள்லாம் கூட கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரில, ஒரு பாட்டியும் ஒரு குழந்தையும் அவங்க எப்படியோ தப்பிச்சோன்னு அந்த தண்ணியில் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு வெளியே வர நேரம் 3 யானைகள் அவங்கள எதிர்த்து வந்து நின்றுச்சான். இந்த பாட்டிக்கு என்ன செய்யும், அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன நடக்க போதேன்னு தெரியல. ஓன்னு அழுத அந்த பாட்டி, பசி மயக்கம் வந்த டயர்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி அந்த குழந்தையும் அந்த ஈரத்துலேயே தூங்கியிருக்காங்க. ராத்திரியெல்லாம் அந்த மிருகங்கள் சுற்றி நின்றுட்டே இருந்துச்சான். அந்த 3 யானையும் அவங்களுக்கு ஒரே கஷ்டமும் கொடுக்கல. ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள காப்பாற்றுற வரையில் அந்த யானைகள் அங்கேயே இருந்துச்சான். நினச்சி கூட பார்க்கல. நாமளாக இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்போம், நம்ம வயிற்ற பார்க்கணும் முதல்ல. அதுக்கு பசியை தெரியல, அதுக்கு தண்ணி வேணுன்றது தெரியல. அந்த ஜீவன்களை காப்பாற்றணும்னு இன்னைக்கு மனுஷனை காப்பாற்ற மாட்டேங்கிறான். ஆனால் இந்த மிருகங்கள் எவ்வளோ அன்பாக இருக்குது. மிருகங்களை பற்றி நம்ம சாதாரணமாக பேசுகிறோம். மிருக குணமுள்ள மனுஷனும் மிருகம் கூட நல்ல குணத்தில் தான் இருக்குது. அது யாரையும் பட்சிக்கிறது இல்லை. பசி வந்தால் தான் சாப்பிடுமா தவிர யாரையும் வம்புக்கு இழுக்காது. வீணாக போய் யாரையும் வம்பு பண்ணாது. அது பசி இல்லாத நேரம் பக்கத்துலேயே மான் போனால் கூட ஒன்றுமே பண்ணாது. சிங்கமாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், பசிச்ச, ஏன்னா அது கடவுள் நியமித்த நீதி, அதை அடித்து தான் சாப்பிட்டாகணும். ஆனால் அவ்வளோ அன்போடு அந்த 2 பேரையும் ராத்திரியெல்லாம் அந்த மிருகம் என்ன பண்ணியிருக்கு, காப்பாற்றியிருக்கு. அப்போ அதுக்கு இருக்கிற, இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, 5 அறிவுள்ள மிருகத்துக்கே இவ்வளோ பாசம், இவ்வளோ அன்பு. நாம் மனுஷங்க, அது மிருகம். நம்மளால் அதுக்கு தீமை வரும்ன்றது அது பயப்படும். ஆனால் நாம் தான் அதுக்கு தீமை செய்வோம். அது நம்மளுக்கு ஒரு நாள் தீமை செய்யாது. நீங்கள் அடித்தாதான் அது மிதிக்கும். நீங்கள் அடிக்காமல் அன்பாக நேசித்தா சின்ன குழந்தைய கூட அது அவ்வளோ பெரிய உருவம் நேசிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் அந்த 2 பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. மிருகத்தை நம்ம கேவலமாக பேசலாமா? அருமை தெய்வச்சனமே, உன் பட்சத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வேத வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு. மனுஷன் எனக்கு என்ன, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னைக்கு நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணும், அதில் ஸ்திரப்பட்டு இருக்கணும். தேவன் விரும்புகிறார். எப்போ தேவனால இப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் முறிக்கப்படும், யாருக்கு முறிக்கப்படும்ன்றதையும் ஆண்டவர் தெளிவாக இந்த வசனத்தில் கொடுத்துருக்கார். 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பார். நீதி என்பது என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பக்கம் 212வது பக்கம், புதிய ஏற்பாடு. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் அநேகர் என்னவாயிட்டாங்களா? யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இங்க? யாரை பத்தி சொல்லுது? சொல்லுங்க. ஆதாம். வெரி குட். ஆதாமை பற்றி சொல்லப்படும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் மாறி போனோம். ஆனால் அதுக்கப்புறம் வாசிங்கம்மா, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரே வசனம் திரும்ப வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதல் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில வேதாமத்துல ஒரே நீதியினாலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இந்த நீதி யாரை குறித்து சொல்றது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து. இப்ப நீதினா யாரு? இயேசு கிறிஸ்து. இங்க வேதம் சொல்லுது, அந்த நீதியிலே நீ எப்படி இருக்கணுமா? ஸ்திரப்பட்டு இருக்கணும். நீதிக்குள்ளே நீ ஸ்திரப்பட்டு இருக்கணும். அப்பதான் பிசாசு உனக்கு விரோதமா உண்டாக்குற எல்லா ஆயுதங்களையும் தேவன் வாய்க்க பண்ணாம பண்ணுவார். எல்லாவற்றையும் முறை தெரிவார். இந்த நீதியிலே ஸ்திரப்பட்டு இருப்பது என்ன?
அந்த நீதியாகிய தேவனுடைய வார்த்தையில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதே. நீதியாகிய அந்த தேவனுடைய செயல்பாட்டிலே நாம் பங்களிப்பை கொடுப்பதினாலே, நீதியாகிய அந்த தேவனுடைய சிந்தனையினாலே நாம் நிரம்பி இருப்பது தான் ஸ்திரப்பட்டு இருக்கிற காரியம். அல்லேலூயா. நீதியாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு என்னெல்லாம் நமக்கு கற்பித்து இருக்கிறாரு. என்ன கற்பிச்சிருக்கிறாரு? உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உன்னை வேதனைப்படுத்துறவர்களுக்காகவும் நீ என்ன பண்ண? ஜெபம் பண்ணு. அவங்கள புறக்கணிக்காத, தூக்கி எறியாத. அப்போ அவங்கள நேசின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவரும் அதை என்ன பண்ணாரு? செய்து காட்டியிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றும் நமக்கு உதாரணமாக இருக்கு. அவருக்கு நம்ம கற்றுக் கொடுத்த எல்லா காரணம். அவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ ஒன்று செஞ்சால் போதும். என்ன செஞ்சால் போதும்? 1,00,000 ரூபாய் பேங்க்கில் இதுக்கு அக்கௌண்ட்டில் போட்டால் போதும். எதுவும் என் அக்கௌண்ட்டில், பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அல்லேலூயா. என்ன சிரிக்கவே மாட்டேங்கிறேன்? நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஜோக் அடிக்கிறேன். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க பிரியப்படுறானா அவர் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று. நீ உன் சரீரத்தை பிச்சிக்கணும், ரத்தத்தை ஊற்றணும், காலில் படையலை போடணும், இல்லை இவ்வளோ பணம் செலவு பண்ணிடணும், இல்லை தான தர்மங்களை இதெல்லாம் அப்படி இப்படி பண்ண எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறார். என் குழப்பிக்கிட்டீங்களே. என் வார்த்தைக்கு உபாகமம் 28:2 மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னதான் எதிர்பார்க்கிறாரு? இப்ப சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான். என் கற்பனைகளுக்கும் என் வார்த்தைகளுக்கும் செவி கொடு. காதுல போகணும், அது இருதயத்தில் தங்கணும், அது செயலில் விடணும். அவ்வளோதான். அதுக்கு தான் காதில் போட்டோன்றார். இப்போ ஏன் ஆண்டவர் கேளுன்னு சொன்னாரு? என் வார்த்தையை கேளுன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? நீ முதல்ல கேட்டாதான் அது எங்க போய் பதியும்? இருதயத்துக்குள்ள பதியும். இருதயத்துக்குள்ள இருந்தாதான் அது வெளியே வரும். வாயில வர்றது மட்டும் இல்ல, செயல்லையும் வரும். உங்க சிந்தனையிலும் அது செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நீதிக்குள்ளாய் நீ ஸ்திரப்பட்டு இருக்கணும். அதுல கலக்கமே வரக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் வார்த்தையில ஸ்திரமா இருக்கணும், வேர் விட்டு இருக்கணும், ஆழமா இருக்கணும். பல வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வேத வசனம் தான் உங்களுக்கு வாழ்க்கை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற வழியே கிடையாது. சத்தியத்தை அனுதினமும் வாசிக்கணும், சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்துக்குள்ளே வாழணும். சத்தியம் தான் உங்க வாழ்க்கையா மாறணும். மற்றவங்க பார்த்து பைபிள் வசனத்தை படித்து தெரிஞ்சக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை பார்த்து வசனம் இப்படி கிரியை செஞ்சுருக்குன்றதை பார்க்கணும். அல்லேலூயா. என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? மற்றவங்க கிட்ட போய் பைபிள் வசனத்தை படின்னு சொல்றதை விட உங்கள் வாழ்க்கையில் அவங்க பார்த்து இந்த வசனத்தின் படி இவங்க வாழ்கிறாங்க, இந்த வசனம் நீங்கள் இப்படி வாழ்கிறீங்களே, இது காரணம் என்ன? வேத வசனம் இது சொல்லியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நிறைய காரியத்தை ஆண்ட சொல்லியிருக்கிறார். விட்டு கொடுக்கிறவங்க, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மறைத்து வாழ்கிறவர், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர்கள், இப்படி அநேக விஷயங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போது நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷனை வேதம் சொல்லுது, எப்பேற்பட்ட உனக்கு விரோதியாக இருந்தாலும் நீ என்ன பண்ண முடியுமா? அவங்கள நண்பர்களாக மாற்றிக்கொள்ள முடியும்னு வேதம் சொல்லுது. உனக்கு ஏற்றவளை மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி மாற்றிக்க முடியும்? எப்படி மாற்றிக்க முடியும்? நீங்கள் காட்டுற உங்கள் அன்பில் இல்லை, தேவ அன்பில். உங்கள் தேவ அன்பில் நிச்சயமாக யாரையும் உங்களை என்ன பண்ண முடியும்? சேர்த்துக்கொள்ள முடியும். பிரித்து விடுறது ரொம்ப ஈஸி, சேர்த்துக்கொள்றது தான் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. பிரிக்கிறதுக்கு 1000 போராட்டம் பண்ணின்னு இருப்போம். ஆனால் அது ரொம்ப ஈஸி வேலை. நீ வராதன்னு சொல்லிட்டா நின்று போகிறாங்க. ஆனால் அவங்கள வராதன்னு சொல்கிறத விட அவங்கள சேர்த்துக்கொள்வது தான் நமக்கு பெரிய காரியம். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எழும்புகிற எத்தனை மனிதர்கள் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய கூட்டமானாலும் சரி, அவர்களை எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் கொண்டு வந்து விழுவார். ஒரு சில இடத்துல நம்ம போய் காலில் விழுந்தாலும் என்ன இருக்காது? மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது. அங்கே என்ன தான் செய்ய முடியும்? தேவனை தான் கூப்பிட முடியும்.
நாம் போய் சமாதானம் பண்ணுறதை விட கர்த்தர் நமக்காக பேசுதான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சந்தோஷமும் அமைதலும் உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிரும். ஒரு சில இடத்துல சமாதானம் பண்ண பேசவே என்ன ஆகிடும், பிரச்சனை பெருசாகிடும். நான் எப்போவுமே எங்கள் ஐயாட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் என்னை எப்போவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண பேசுவார். பேச இன்னும் பிரச்சனை பெருசாக தான் இருக்கும். நான் அமைதியாக இருங்க, நான் சரியாயிடுவேன்னுவேன். அவர் விடவே மாட்டார். இப்படி தான் ரைட்டு, நான் சொன்னது இந்த அர்த்தத்தில் தான், நான் இப்படி. அவர் பேச இன்னும் கொஞ்சம் என் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எனக்கு எரிச்சல் அதிகமாகிட்டே இருக்கும். நிறைய குடும்பங்கள் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு சில விஷயங்களை அமைதியாக விட்டாவே அது என்ன ஆகிடும், சரியாயிடும். என்னோடய கேரக்டர் அமைதியாக விட்டுறணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆச்சுன்னா தானாகவே எல்லாம் சரியாயிடும். நான் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட்டு என் வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் எங்கள் ஐயா விடவே மாட்டார், உட்காரு பேசணும்னு பேசிய இன்னும் விரோதம் அதிகமாகினே போயிடும். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அருமையான தேவஜனமே, இங்கு விரோதிக்கிற மனிதர்களையும் தேவன் நம்மோடு சேர்த்து வைக்க தான் அவர் பிரயாசப்படுறார். ஒரு நாள் பிரித்து விடுறது அவரோட வேலையே கிடையாது. அப்போ பிரிவினை என்பது யாரால உண்டாகுது, அவனவன் தன் சுய இச்சையினால பிரிந்து போகிறான். அது யாரோட வேலை, இச்சை என்பது யாரோட வேலை, பிசாசோட வேலை. ஸோ அந்த பிசாசை அழிக்கணும், அவனுடைய ஆயுதத்தை அழிக்கணும்னா நாம் எங்கே இருக்கணும், நீதியில் ஸ்திரப்பட்டு இருக்கணும். நீங்கள் நீதியில் ஸ்திரப்பட்டு தேவனோட ஐக்கியத்தில் உறுதியாக இருந்து அவர் மேலே பட்சத்தில் இருந்தீங்கன்னா எத்தனை பேர் போனாலும் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மிடத்தில் சேர்ந்துருவாங்க. விரோதங்கள் மறைந்து போகும், கசப்புகள் மறைந்து போகும். நம்ம சமாதானமாக இந்த உலக மனுஷனாக பிறந்து அடுத்த ஜென்மெல்லாம் உங்களுக்கு கிடையாது, இருக்கா இல்லையா? நீங்கள் யாராவது நம்பிட்டு இருக்கீங்களா அடுத்த ஜென்மம் இருக்குன்ட்டு? நான் இன்றைக்கி சொல்கிறேன், தெளிவாயிருங்க. அடுத்த ஜென்மெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கை தான். மிஞ்சி போனால் 70 வயசு 80 வயசு இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க. அந்த 80 வயசு வரல இருக்கிற எல்லா உறவுகளையும் என்ஜாய் பண்ணுங்க, எல்லாரோடையும் சந்தோஷமாக கழிவுங்க. எல்லா நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருக்குன்னா தண்ணி அடிக்கிறவங்க கூடலாம் போயிடாதீங்க, கஞ்சா அடிக்கிறவங்க கூடலாம் போயிடாதீங்க. நீதி இப்போ அது கூட எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மக்கள். அப்போது தேவ நீதியில் நில்லுங்க. கர்த்தரோட இருந்து எல்லாரோடையும் சமாதானமாக மகிழ்ச்சியாக ஆறுதலாக. எதுக்கு விரோதம், கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபப்படலைன்னா மனுஷனே இல்லை தான். கோபன்றது ஒரு உணர்வு. ஆனால் வேதம் அழகாக சொல்லியிருக்கு, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். உங்கள் எல்லாரும் மனுஷங்க, நம்ம எல்லாரும் மனுஷங்க, டக்குன்னு கோபம் வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் அந்த கோபம் வைராக்கியமாக மாறக்கூடாது, சண்டையாக மாறக்கூடாது, பிரிவினையாக மாறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ விட்டு கொடுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு வார்த்தை தானே, பரவாயில்ல, கேட்டுக்கலாம், மறந்துடலாம். நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக கஷ்டமா? நிறைய பேர் என்னை உத்து பார்க்குறீங்க, எனக்கு பயமாகுது. சரியா தப்பா? வேதம் இதை தான் சொல்லியிருக்கு, விட்டு கொடுத்துரு, எசைஞ்சு போயிரு, அன்பாயிரு, சகிச்சுக்கோ. அன்பு சகலவற்றையும் தாங்கும். நல்லா சத்தமாக சொல்லுங்க. அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், தாங்கும். எவ்வளவோ இருக்குல்ல, மறந்துட்டோம்ல, மறக்காதீங்க. திரும்ப வீட்டில் போய் வாசி. அன்பு எதை செய்தாலும் என்ன பண்ணுமா, சகித்து கொள்ளும், அவ்வளோதான். ஸோ அந்த சகிப்புத்தன்மைக்கு இயேசு ஒரு முன் உதாரணமாக இருந்தார், அவர் செய்தார். அருமையான தேவஜனமே, கடைசியாய் ஆண்டவர் தனக்கு விரோதமாக வந்த ஆயுதங்கள், இந்த ஆயுதம்லாம் அவரையும் தாக்குச்சு. என்னென்ன ஆயுதம்? கொடுமை என்கிற ஆயுதம், பயம் என்கிற ஆயுதம், திகில் என்கிற ஆயுதம், மூன்றாவது விரோதம் என்கிற ஆயுதம் அவரையும் தாக்குச்சு. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 18:3. யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். அவன் திருடனா இல்லை கொலைபாதகனா? ஆயுதங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். எங்கே ஓடி போயிட போகிறாரு, அடிச்சு உதச்சி கூப்பிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் பார்த்து அவங்க என்ன ஆயுதங்களை கொண்டு வந்தாங்களோ. ஆனால் பிசாசு அவருக்கு விரோதமாக கொண்டு வந்த ஆயுதங்கள் பயம், கொடுமை, திகில், இதெல்லாம் அவருக்கும் இருந்துச்சு. அதனால தான் கெத்செமனேல போயிட்டு என்ன பண்ணாரு, அழுகிறாரு. பிதாவின் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அழுகிற, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் ஆகிலும் அது என் சித்தம் அல்ல, உங்க சித்தத்தின்படி.
அதான் அவரோட அற்புதமான ஜெபம். இதை நம்ம கற்றுக்கணும். ஆகிலும் அது என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம். அவர் வேர்வையெல்லாம் ரத்தமாகும்படியா. அப்போ எவ்வளோ வியாகுலப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயம் அடைஞ்சிருப்பாரு. அவருக்கு வரப்போகிற வேதனைகள் எல்லாம் அவருக்கு எப்போ தெரியுமா? யோவான் 6:64 வாசிங்களேன். உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதல் எப்பவே அவருக்கு தெரியுமா? ஆதி முதல் உலகம் உண்டாகும் போதே அவருக்கு தெரியும், இப்படி ஒரு ஆள் வரப்போறான், அவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான். ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் யூதாசை கூப்பிடும் போதே இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போற மாதிரி அவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆதி முதலே அவருக்கு எல்லாம் தெரியும். தான் எதுக்காக வந்திருக்கிறோம், எப்படி அடிக்கப்பட போகிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாம் தெரிஞ்சு அவர் இந்த பூமியில் வந்திருக்கிறாரு. அவரை இப்படியெல்லாம் பிடிக்க போகிறாங்க, இப்படியெல்லாம் சிலுவையில் அடிக்க போகிறாங்க, எல்லா மேட்டரும் அவருக்கு தெரியும். அப்போது 4ஆம் வசனம் சொல்லுது, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து ஆசிங்க எல்லாவற்றையும் நமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அவர் அறிந்து எதிர்கொண்டு என்ன பண்ணாராம்? எதிர்கொண்டு போறார். இன்னைக்கு உங்களை என்னையும் அதுக்கு தான் தயார்படுத்துறார். பிசாசு எப்படி இந்த மாசம் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும், அவன் எவ்விதமான ஆயுதங்களை கொண்டு உங்களை தாக்க எழும்பினாலும் இதெல்லாம் அவன் செய்வான்பா. ஆனா நீ என்ன பண்ணாத, பயப்படாது. எதிர்கொண்டு என்ன போல நீ என்ன பண்ணு, தைரியமா போ. பிதாவின் சித்தம் தான் நிறைவேறும். அல்லேலூயா. எதுவும் உன்னை அணுகுவதில்லை என்ற என் வார்த்தை தான் நிறைவேறும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது என்பதுதான் நிறைவேறும். அல்லேலூயா. ஐயோ இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் வந்துருமோ? யோபு சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. தேவையில்லாத காரியங்களை குறித்து யோசிச்சே வர வச்சிருவாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு தேவனுடைய, அதை எவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் எதை யோசிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தியானம் பண்ணுங்க. அவர் பேசி சொல்லிய வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஐயோ இந்த காரியம் அப்படி நடந்துருமோ, அந்த காரியம் இப்படி நடந்துருமோ என்பதை விட்டு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கா, என்ன நடந்தாலும் ஒன்றுமே உனக்கு தாக்காதுப்பா, ஒன்றுமே உனக்கு அணுகாதுப்பா, எல்லாவற்றையும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொன்னாரு. அதை எவ்வளோ தூரம் நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க, எவ்வளோ தூரம் அந்த வாழ்க்கையில் அறிக்கை செய்ய போகிறீங்க, எவ்வளோ தூரம் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு இருக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு ஆண்டவராக இயேசு தனக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வந்த எல்லா ஆயுதங்களையும் எதிர்கொண்டு போனார்னு சொல்லு. எதிர்கொண்டு நிற்கிறவங்களுக்கு என்ன அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு இப்ப சொல்றார், எதிர்கொண்டு வந்தவங்க கிட்டே கேட்கிறார், என்னப்பா தேடுறீங்க, என்ன உங்களுக்கு வேணும்? இயேசுவை தேடுகிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஐயோ அவன் தெரிலங்க, யாருன்னே தெரில. ஒருவேளை அப்படி தான் நம்மளா இருந்தால் சொல்லியிருப்போம், அவர் அங்கே போயிருப்பார் இங்கே போயிருப்பார். ஏன்னா அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியல, யூதாஸுக்கே தெரில, குழம்பி போயிருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னை தப்பு வச்சுக்கிறோன்னு நினச்சான்னு என்ன பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் எதுக்குமே பயப்படல. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பாரு, நான் தான் என்றார். இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டதுன்னா யாத்திராகமம் 3:14 சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவரை யாரும் அசைக்க முடியாது. பிதா ஒருவரை தவிர அவரை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு பெரிய தைரியம் அவருக்கு இருக்கு. அவர் நினைச்சாதான் எனக்கு எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இப்போ நினைச்சு நான் கூப்பிட்டாலும் என் பிதாவானவர் எனக்காக ஒரு லேகியோனின் தூதர்களை அனுப்பி என்னை பார்க்க மாட்டாரா? ஸோ அவர் எப்பவுமே ரெடியா இருக்கார். பிதாவானவர் எனக்கு உதவி செய்யத்தான் அவர் இருக்கிறார், என்னை காப்பாற்ற தான் அவர் இருக்கிறார். ஆனால் இப்போ அது அவர்கிட்ட நான் உதவி தேடுற நேரம் இது அல்ல, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற நேரம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அதை அவர் எதிர்கொண்டார். நான் இருக்கிறவர் அதமா இருக்கிறேன், நீ ஏன்பா என்னை தேடி இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு பிசாசை கூப்பிட்டு சொல்கிறார். நான் இங்கே தான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் பண்ணிக்க, உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, சிலுவையில் அடிக்க போகிறேன்னு நினச்சினுக்கிறேன். சிலுவையில் தொங்க விட்டவனே உன் காரியெல்லாம் ஜெயமாயிடுச்சின்னு நினச்சிக்க போகிற, ஆனால் 3ஆம் நாள் நடக்க போகிற காரியம் உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் சொல்லணும் பிசாசை பார்த்து, நீ என்னை இந்த கொடுமைப்படுத்தணும்னு இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கியா, பண்ணி பாரு,
என்னை பயமுறுத்தி பாரு, எனக்கு வேதனை கொடுத்து பாரு, என்னை நஷ்டப்படுத்தி பாரு. அடுத்தது தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார். எனக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு ஒரு மேன்மை எனக்கு தர. பிசாசை கூப்பிட்டு சொல்லுங்க இந்த மாதம். அல்லேலூயா. சும்மாக்கிறா சங்கையா ஊதி கெடுக்கிறேன்றீங்களா? நீங்கள் கூப்பிட்டு சொல்லி பாருங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ எப்போ வேணால் என் வீட்டுக்கு வரலாம். சொல்லுங்க பிசாசை பார்த்து, என்னைக்கு வரலாம், நீ என்னை வந்து தொந்தரவு பண்ணலாம், நீ என்ன வேணா ஆயுதத்தை என்கிட்ட கொண்டு வரலாம், நான் எதுக்குமே என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட இருக்கிற தேவன் பெரியவர். அப்படி சொல்ற ஆளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். என்னாச்சா? யார் விழுந்தா? இயேசுவா? ஐயோ இவெல்லாம் வந்துட்டானே, என்ன தடியும் தம்பு எடுத்துக்கினா அடிக்கிறதுக்குன்னு பயந்து விழுந்துட்டாரா? வந்தவன் அத்தனை பேரும் என்ன ஆயிட்டாங்க? போர் சேவகர்கள், பலசாலிகள், போர் பயிற்சி பெற்றவர்கள் என்ன ஆயிட்டாங்க? பின்னிட்டு டமால்னு விடுறது கூட இல்லை, பின்னிட்டு விழுந்தாங்கன்னா எப்படி விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மண்டை அப்படியே டமாலு சாயுது. திருப்பி எழுப்புறாங்க அவங்கள எல்லாரும். ஊழ்ந்த ஆலையெல்லாம் எழுப்பி, நீ யாரை தேடுறப்பா? இயேசுவை தான் தேடி வந்து. நான் தான் அவர், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட செஞ்சுக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. பிசாசை கூப்பிட்டு என் வீட்டில் என்ன வேணா நீ பண்ணி பாரு. ஐயோ பிசாசா, ஐயோ பிசாசால இவ்வளோலாம் பிரச்சனையா? எது வந்தாலுமே பிசாசு மேலே பழி போட்டுறோம் நம்ம ஈஸியாக. என்னை கூப்பிட்டு நம்ம அதிகாரமாக சொல்ல முடியுமா? நீ என்ன வேணா என்ன பண்ணிப்பார். என் தேவன் என்னோட இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலை தருவார், அவர் என்னை பாதுகாத்துக்குவார். அல்லேலூயா சொல்ல தைரியம் இருக்கா? தைரியப்பட்டு இந்த மாதம் நீங்கள் ஒரு வேளை அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் தான் விழ போகிறா? யார் தான் விழ போறா? நீங்க விழ போறதே இல்லை. எந்த ஆயுதமும் உங்களை தள்ள போறதே இல்லை, உங்களை நாசப்படுத்த போறதே இல்லை. விழ போறது யார் தான்? சொல்றவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ யாருக்கு தான் வீழ்ச்சி? உங்களுக்கு விரோதமா ஆயுதத்தை கொண்டு வந்து உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவனுக்கு தான் வீழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.